வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷுவல், இந்த டியூன், இதை போட்டது கிரேசி மோகனோட 2வது சன் அர்ஜுன் பத்மநாபன். அவன் அவனுடைய அம்மாவுக்காக ஒரு தாலாட்டு பாட்டு, ஒரு டியூன் ஒன்று. இட்ஸ் நாட் அ வெரி பிக் மியூசிக் டைரக்டர், அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் தன்னோட அம்மாவுக்காக எத்தனையோ வாட்டி தனக்கு குழந்தையாக இருக்கும்போது தாலாட்டு பாடியிருக்கா. அவளுக்கு ஒரு தாலாட்டு பாடணும் அவள் மறைவுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலாட்டு டியூன் அவன் போட்டு அதுக்கு ஒரு விஷுவல்ஸை போட்டு கொடுத்தான். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இதை நினச்சேன். ஆக்சுவலாக எங்களோட அண்ணியார், அதாவது கமலஹாசன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி சொல்கிறேன். அவர் ரொம்ப அழகாக ட்வீட் பண்ணியிருந்தார். இவங்க காலமான அன்னைக்கு, எனக்கு வாய்த்த இன்னொரு அண்ணியார் திருமதி நளினி கிரேசி மோகன் அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார். நட்பில் துவங்கி உறவாகவே மாறிவிட்ட அக்குடும்பத்தார் அனைவருடனும் துக்கம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு உலக நாயகன் இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஷூட்டிங்லேருந்து இந்த நியூஸை எங்கிட்டேருந்து கேள்விப்பட்டு உடனடியாக ட்வீட் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக நான் யாருக்குமே தெரியப்படுத்தலை. இது மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இது மாதிரி அவங்க காலமாகிட்டாங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி கமல் சார் ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, எங்களோட நட்பு அந்த மாதிரி. கமலஹாசன் அவர்களுக்கு சந்திரஹாசன், சாருஹாசன் மாதிரி இந்த மோகனஹாசனும் பாலாஜி ஹாசனும் ஒரு பிரதர் தான். நானும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் அவங்க வீட்டில். அதனால தான் அவர் கிரேசி மோகனோட ஒய்ஃபை மன்னின்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு நட்பு. எஸ்பெஷலி ஆஃப்டர் மோகன்ஸ் டெத்து அவர் இந்த குடும்பத்தோட பெரிய அட்டாச்மெண்ட் வச்சுருந்தார். வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, மன்னி எப்படி இருக்கா, ஜாக்கிரதையாக இருங்க, கொரோனா ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப வெளில கூட்டிகிட்டு போகாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, இன்ஃபெக்ஷன் வந்துட போகிறது அப்படின்னு விசாரிச்சுட்டே இருப்பார் எங்களை பற்றி. அது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு கேரக்டர் அவர். ஒரு சினிமா உலகில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். அவர் ஏன் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா, எங்கள் அண்ணியாருக்கு 2005 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் நடந்தது. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ 2005 அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதில் குடும்பத்தில் ஒத்துரை கொடுக்கணும்னு வந்தபோது நான் என்னுடைய கிட்னியை கொடுத்தேன். அது நல்லபடியாக பொருந்திது. அதாவது கிட்னி பொருந்தினா தான் கொடுக்க முடியும். அது பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக இந்த 16 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 16 பொருத்தமும் அந்த 2 கிட்னிக்கு இருந்தது. ப்ராபப்ளி நான் அப்போ நினச்சேன், ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் அவள் எனக்கு அம்மாவாக இருந்திருக்கணும், இல்லை எனக்கு அவள் பொண்ணாக இருந்திருக்கணும், இல்லை நாங்கள் அண்ணா தங்கையாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொருத்தம் வந்ததோ அப்படின்னு எனக்கு தோணித்து. ஏன்னா 2005 2023 வரைக்கும் அந்த கிட்னி ஒரு நாளைக்கு கூட அது பழுதாகலை, ஒரு நாளைக்கு கூட அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணல. அப்படி பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன். அந்த கிரியேட்டின் லெவல்ங்கிறது அதுதான் பெஞ்ச் மார்க். அது 1.2 1.4 தாண்டி போகாது கடைசி வரைக்கும். ஈவன் அவங்க காலமான அன்னைக்கு கூட மத்தியானம் 2 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த கிரியேட்டின் வாஸ் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் தான் கிட்னி ஸ்டார்டட் அது ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது. ஈவினிங் 4:30 மணிக்கு அவங்க தவறி போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இருந்தது அந்த கிட்னியில். ஸோ என்னுடைய தாயாகவே தான் இருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப யங் ஏஜில் எனக்கு மோகனுக்கெல்லாம் அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு ஹார்ட்லி 20 years ஓல்டு. அப்போவே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. 23 years ஓல்டு அப்போவே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தாயாகவும் சிஸ்டராகவும் எல்லாமாகவும் இருந்தது எங்கள் அண்ணியார் தான், கிரேசி மோகனோட ஒய்ஃபு. அதாவது அவ்வளோ அஃபெக்ஷனேட்டு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது 1978. அப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் எங்களுது. 12 பேர் வீட்டில், தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா பசங்க, எங்கள் அப்பாவோட பசங்க அப்படின்னு ஏக கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்க முதல் மருமக வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம், இவன் எப்படி இருப்பா, இந்த குடும்பத்தை பிரிச்சுக்கோளா, ஜாக்கிரதையாக இருக்கணுமே, இவன் நல்லபடியாக பழகணுமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவங்க வளர்ந்ததெல்லாம் ஃபுல்லாக டெல்லியில், நார்த் இந்தியாவில் தான் வளர்ந்தவங்க. அங்கே இருந்த ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க, ஹிந்தி தெரியும், அந்த மாதிரி நல்ல சேஸ்ட் இங்கிலீஷ் தெரியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா அம்மா 2 குழந்தைகள், அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பெண். இந்த வீட்டுக்கு வந்தவுடனே இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளோ பெரிய கூட்டம்,
ஒரு பிரைவசி கிடையாது வீட்டில். அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் அன்பு பாராட்டிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலி. யார் சொக்காய வேணா யாரோ எடுத்து போட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு கலாட்டாவான குடும்பம். இந்த சத்தம் கூச்சல் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இருந்தாலும் ரொம்ப அழகா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு உள்ள வரும்போது மோகன் காத்தால 6 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோன்னா ராத்திரி 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். ஏன்னா சாயங்காலம் 7 மணில நாடகம் இருக்கும். அந்த மாதிரி மாசம் 30 நாளும் நாடகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தன்னை ரொம்ப அழகா அந்த குடும்பத்துக்குள்ள அடாப்ட் பண்ணிட்டு அந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த கூட்டு குடும்பத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி பெரியவங்க தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஒரு மருமகன்னா ஒரு வீட்டுக்கு இப்படி தான் இருக்கணும். எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் ரொம்ப க்ளோஸ். அதனால தான் எங்களால் 40-45 வருஷம் கண்டினியூஸாக இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி இருக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு நல்ல மருமகள் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து இந்த வீட்டில் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது. அவங்களுக்கு ஒரு மன்னி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இந்த வீட்டில் அவங்களுக்கு வந்தது. குழந்தைகள் எல்லாரும், என் பசங்களும் சரி, என்னோட தம்பி பாஸ்கரோட பசங்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரிக்ட்னா அப்படின்னா வெளில போயிட்டு வந்தால் காலால் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வரணும். அது தன் குழந்தையா இருந்தாலும் சரி, பாலாஜி குழந்தையாலும் சரி, பாஸ்கர் குழந்தையாலும் சரி, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாங்க. காலால் மட்டும் தான் உள்ளே போகணும் அப்படிம்பாங்க. அந்த படிக்கிற டைத்தை படிக்கணும்னா படிக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஷீ வில் சே. அந்த மாதிரி ஒரு நல்ல வழக்கங்கள் உள்ள ஒரு பெண்மணி, ரொம்ப டேஸ்ட் உள்ள ஒரு பொம்பளை. மோகனுக்கு ஒய்ஃபாக இருக்கிறதுங்கிறது, ஒரு செலிபிரிட்டிக்கு ஒய்ஃபாக இருக்கிறதே கஷ்டம். எஸ்பெஷலி மோகனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோகனோட பேட்டர்ன் அந்த மாதிரி, அவன் இருக்கிற அவனோட லைஃப் பேட்டர்ன் அந்த மாதிரி. யாராவது அவனை பார்க்க வந்திருப்பாங்க, சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருப்பாங்க 4 மணிக்கு. எங்கேயோ ஷூட்டிங்லேருந்து நேரம் வந்திருப்பான், ரொம்ப டயர்டாக இருப்பான். கூப்பிட்டு சொல்லுவான், நன்னி பார்த்துக்கோ, யாரோ 4 மணிக்கு வரேன்னாங்க, வந்தால் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிடும், ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் இப்போ பேச முடியாது அப்படிமா. ஐயோ எதுக்குமா மாதிரி பாவம், இங்கேருந்தோ வராங்கிற 4 மணிக்கு, நான் என்ன பண்ணுறது, ரொம்ப டயர்டாக இருக்கேன். சரி ஓகே நீங்கள் போய் தூங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க இவன் போய் மாடிக்கு போயிடுவான். இவங்க வந்தவங்களை ரிசீவ் பண்ணி யாரோ சங்கர்னு ஒருத்தர் வந்துருவாரு, வாங்க சங்கர் அப்படின்னு ரிசீவ் பண்ணி உட்காருங்க, அவர் வந்து ஷூட்டிங் போயிருக்கார், வரத்துக்கு டைம் ஆகும், நீங்கள் வேணால் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா. அவர் அப்படியா, ஓஹோ நீங்கள் வர சொல்லியிருந்தார், சரி ஓகே அப்படிப்பார். இவங்க பேசிட்டே இருப்போம், கிட்ட மாட்டிலே இறங்கி வந்துருவோம். போன் என்ன சங்கர், வா வா வா, எப்போ வந்த நல்லி, உள்ளே போய் சங்கர் காப்பி கொண்டாடுமா, க்ளோஸ். என்ன பண்ண முடியும், இதை அவன் மோகனை திருத்த முடியாது, மோகனோட கேரக்டர் அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேட்டால் கூட விடுநல்லி என்ன ப்ரோ, சங்கர் ஒன்று தப்பாக நினைச்சு மாட்டான், சங்கர் தப்பாக நினைக்க மாட்டான், மண்ணியோட ஃபீலிங் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, அதை பற்றி கவலையப்பட மாட்டான். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஒரு செலிபிரிட்டியோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் வருவோம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவா. ட்ரூப் பசங்க அவங்கள்ட்டலாம் அப்படி ஒரு அஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 7 வருஷம் 8 வருஷமா ட்ரூப்போட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவள் தான் பார்த்துட்டு இருக்கா. பேங்க்குகளை பணம் கட்டுறது, வாங்குறது, போகிறது எல்லாமே. அத்தனை பேரை பற்றி விசாரிப்போம், ஒவ்வொருத்தரோட ஹெல்த்தை பற்றியும் ட்ரூப்பை பற்றி விசாரிச்சு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த அளவுக்கு பரிவோட எல்லார்கிட்டையும் இருப்பான். தன்னுடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் 2005க்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னை பார்த்துக்கிட்டான். அதாவது எந்த கல்யாணம் என்ன ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க மாட்டான், சாப்பிட மாட்டான் வெளியில். அவுட் சைட் ஃபுட்டு ஷி வில் நாட் ஈட். தனக்கு என்ன வேணுமோ தான் செஞ்சு சாப்பிடுப்பான். தனக்கு முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கூட 4 முறுக்கு 5 முறுக்கு பண்ணி தான் சாப்பிடுவான். ஆனால் அப்போது என்ன நினச்சின்னு ஒரு முறுக்கு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைப்பான். நான் வந்தேன்னா ரகசியமாக என்னை கூப்பிட்டு இந்தாப்போ இன்னைக்கு பண்ணேன் முறுக்கு அப்படின்னு எனக்கு ஒன்று கொடுப்பான். ஒரு ஸ்வீட் பண்ணால் கூட எனக்காக ஒன்று எடுத்து தனியாக வைப்பான். அந்த அளவுக்கு அஃபெக்ஷன். அதான் சொல்கிறேனே, அனதர் மதர். சின்ன வயசுல எனக்கு அம்மா போனதுனால அந்த அம்மாவோட அரவணைப்பு 26 வயசுக்கு மேலே எனக்கு கிடைக்கல. அந்த அரவணைப்பு எனக்கு வந்து எங்கள் மண்ணிக்கிட்டு தான் கிடைச்சிது. அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்தான். 1992 நான் மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். டெய்லி காலையில் ஸ்கூட்டரில் போவேன். அவளுக்கு ஒரே ஃபீலிங், மோகன் கார் வச்சுட்டு இருக்கான், மோகன் போகிறான், பாலாஜி ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு எனக்காக ஒரு கார் வாங்கி 1993 என்னோட பர்த்டே அன்னைக்கு ஷீ பிரசன்டட் அ கார். அந்த ஒரு ஒயிட் மாருதி 800 எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான். அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன்.
ரொம்ப ஜாக்கிரதையா தன்னோட லைஃப் பார்த்துட்டா எல்லாம் பண்ணா. பட் கடைசியில பாவம் அவளையும் அறியாம ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று உடம்புல வந்துருக்கும். அது வந்து நிமோனியாவை மாதிரி she couldn't bear it. ஒரு 10 நாள் ஸ்ட்ரகிள் பண்ணா, ஃபைட் பண்ணா. இன்ஃபேக்ட் கடைசியா இறந்து போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி கூட நான் ஃபோன் பண்ணேன், ஐசியூக்கு ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் வந்து போய் ஃபோன் அவங்க காது கிட்ட வைங்க அப்படின்னு. இல்லை சார் ரொம்ப வீக்காக இருக்காங்க, நான் பரவாயில்ல கொடுங்க, நான் ஐ வாண்ட் டு டாக் டு ஹர் அப்படின்னு அந்த ஃபோனை வச்சேன். நான் அப்போ சொன்னேன், பயப்படாதீங்க மன்னி, நாங்கள்லாம் இருக்கோம், we are all here, we are all praying, fight, you have to fight, you should come back அப்படின்னு. she said okay எல்லாத்துக்கும் அப்படின்னு பதில் சொன்னான். அத்தனைக்கும் நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனைக்கும் பதில் சொன்னான். யூஆர் அ ஃபைட்டர், நீங்கள் கண்டிப்பாக வெளில வர முடியும், உங்களால் முடியும், அதனால் ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் பாவம் ஆமோதிச்சான். பட் ஒரு லெவலுக்கு மேலே அந்த சக்தி இல்லை பாவம், அந்த ஃபைட்டை விட்டுட்டான். அடுத்த நாள் சாயங்காலம் 4:20 4:40 ஷீ பாஸ்ட் அவே. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர் எங்கள் குடும்பத்தில். இன்ஃபேக்ட் நான் இப்போ ஒரு படம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் வந்து எடுத்தது திரு ஏவி பாஸ்கர். 1988 எங்கள் வீட்டு வாசல், எங்களோட பழைய வீட்டில் சொக்கலிங்கம் ஸ்ட்ரீட்டில் வாசலில் எடுத்த ஃபோட்டோ. மோகன் எங்கேயோ கேஷுவலாக வெளியில் கிளம்பியிருந்தான். அப்போது சட்டுன்னு மண்ணியை ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லிட்டு 2 பேரையும் கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தான், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ஏவி பாஸ்கர் பற்றி உங்களுக்குலாம் தெரியும், வெரி கிரேட் ஃபோட்டோகிராஃபர். அதுவும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் இஸ் அ மாஸ்டர். இந்த நேச்சுரல் லைட் இருக்கிறதுல அவ்வளோ கிட்டிக்காரன். அதில் எடுத்த இந்த ஃபோட்டோ இன்னைக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் இந்த ஃபோட்டோ தான் சர்க்குலேட் பண்ணேன். எங்கள் மண்ணி எப்படி இருந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு 25-26 வயசில் அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ. இது மெமரபிள் ஃபோட்டோ, என்னால் மறக்க முடியாத ஃபோட்டோ. ரொம்ப அஃபெக்ஷனேட் வித் ஃபேமிலி, குழந்தைகள், பெரியவங்க எல்லாத்தையும் அட்டாச்சு. எப்படி பிரிஞ்சு போனா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இந்த குடும்பத்தை விட்டு எப்படி அவள் போனா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அஃபெக்ஷன். குழந்தைகள், அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள்லாம், பேரன் பேத்தி அவங்கள்ட்டலாம் உசுறு விட்டுருவா, அவ்வளோ அஃபெக்ஷன். ஸோ ப்ராபப்ளி ஐ ஃபீல் மோகன் அவளை சீக்கிரம் கூட்டிகிட்டான் போல் இருக்கு. எனக்கு வந்து கம்பெனி ஓடும், நான் தனியாக உட்காந்துருக்கேன், வா சீக்கிரம் வா அப்படின்னு மோகன் அவளை கூப்பிட்டுட்டான் போல் இருக்கு. அதனால தான் கிளம்பி நேராக போயிட்டு மோகன் பக்கத்தில் போய் உட்காண்டேன். எல்லாரும் என்னை கேட்பாங்க, மோகன் போயிட்டான், மோகனோட ஒய்ஃப் உங்கள் அண்ணி போயாச்சு, இவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்தா, அவளும் போயிட்டா, எப்படி நீ இன்னும் சுற்றின்னு இருக்க, நீ இன்னும் எப்படி ஓடின்னு இருக்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, ரேஸில் ஓடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், நம்ம ஓடித்தான் ஆகணும், என்ன பண்ண முடியும். தில்லானா மோனாம்பாலில் ஒரு ஜோக்குன்னு உண்டு. கடைசியில் நாகேஷ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவார். பாலையா கேட்பார், வெக்கமால போலீஸ் வந்து கொண்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காரு. அதுக்கு உடனே நாகேஷ் சொல்ல, ஏண்டா முத்துராக்க, வெக்கப்பட்டா அவள் விட்டுருவாளா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் வருத்தப்பட்டா தெய்வம் விட்டுருமா? அது திரும்பி நமக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாறி தானே கொடுத்துட்ருக்கோம். அதை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். என்னுடைய நண்பர் ரவி அப்பாசாமின்னு அவரோட வாக்கிங் போகும்போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். நிறைய சத்தான விஷயங்களாக சொல்லிட்டு வருவார். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு மாவுடு அனுப்பிச்சிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்துன்னு அவர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், மாதா கொடுக்காத சாப்பாடை மாவுடு கொடுக்கும் அப்படின்னார். அதாவது அம்மா போட மறந்தா கூட அந்த சாப்பாடு அம்மா போட்டு இறங்கலைன்னா கூட அந்த மாவுடு தொட்டுட்டா சாப்பாடு அவ்வளோ நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எங்கள் மன்னி இறந்த உடனே எங்கள் அம்மாட்ட வந்து 26 வயசுக்கு மேலே எனக்கு அஃபெக்ஷன் எதுவும் கிடைக்கல. ஏன்னா ஷீ பாசிட்டிவ் வெரி ஏர்லி. அந்த அஃபெக்ஷன் எனக்கு வந்து எங்கள் மன்னி கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது நீங்கள் சொல்லும்போது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.